நீண்ட இடைவேளைக்கு அடுத்து இன்னைக்கு நம்ம இந்திய அணி கொல்கத்தா ஈடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் T20 ஆட்டத்தை விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் துவங்குறதுக்கு சுமார் 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே இங்கிலாந்து அணியின் கேப்டனான ஜாஷ் பட்லர் இந்த மேட்ச்ல விளையாட போற இங்கிலாந்து அணியின் பிளேயிங் 11 இதுதான் அப்படின்னு நேத்து பிரஸ் மீட்டார்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருந்த ஜாஷ் பட்லர் அதிகாரப்பூர்வம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அதே பிரஸ் மீட்டார்கள் சந்திப்பில் பேசின நம்ம இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் அவர் ஒட்டுமொத்த பிளேயிங் 11 அறிவிச்சிருந்தாலும் சூரியகுமார் ஒத்த பிளேயரை அறிவிச்சு ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணிக்கும் இந்த மேட்ச்ல மிகப்பெரிய பயம் பீதியை தற்போது சூரியகுமார் அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பேசின ஜாஷ் பட்லர் இந்த தொடரை நிச்சயமா நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு உறுதிப்பட அவர் சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு விளையாட போற இங்கிலாந்து அணியின் பிளேயிங் 11 கூட ஏறக்குறைய ஜாஷ் பட்லர் அவர் அறிவிச்சிட்டாரு. அதுல ஏறக்குறைய ஓபனரா பிலிப் சால்ட், டங்கெட், மார்க் வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர், லிவிங்ஸ்டோன், ரஷீத் இப்படி உள்ளிட்ட நிறைய பிளேயர்கள் இந்த முதல் ஆட்டத்திலேயே விளையாட வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாஷ் பட்லர் அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பேசின நம்ம இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்க இந்திய அணிக்கு இந்த தொடரை ஜெயிச்சு கொடுத்து ஒரு புதிய உத்வேகத்தை சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்காக கொடுப்போம் அப்படின்னு பேசின சூரியகுமார் யாதவ் இந்திய அணியில நிச்சயமா இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான 2 கீ போலர்கள் விளையாட இருக்காங்க அப்படின்னு சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்பின் போலரான நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி, அதே போல மற்றொரு போலர் முகமது சமி மீண்டும் இந்திய அணிக்கு கம்பேக் கொடுத்திருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி அவரை பொறுத்த வரைக்கும் மேட்ச் நடக்க போற இடம் கொல்கத்தா ஈடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியம், அதனால அவருக்கு நல்லாவே பழக்கப்பட்ட இடம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி விளையாண்ட தொடர்ச்சியா கன்சிஸ்டன்டா எல்லா T20 ஆட்டத்திலையுமே நல்ல பர்ஃபார்ம் வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு வருண் சக்கரவர்த்தியை புகழ்ந்து இந்த ஆட்டத்தில் நிச்சயமா வருண் அவர் விளையாடுவார் அப்படின்னு சூரியகுமார் சொல்லியிருக்காரு. அதே போல விளையாட போற நம்ம இந்தியன் டீமின் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா கூட ஓபனரா அபிஷேக் சர்மா, அவர் கூட சஞ்சு சாம்சன், 3வது பிளேயரா சூரியகுமார், 4வது பிளேயரா திலக் வர்மா, 5வது பிளேயரா நிதிஷ் ரெட்டி, 6வது பிளேயரா ஹர்திக் பாண்டியா, 7வது பிளேயரா ரிங்கு சிங், 8வது பிளேயரா அக்ஷர் பட்டேல், 9வது பிளேயரா ஹர்ஷ்தீப் சிங், 10வது பிளேயரா வருண் சக்கரவர்த்தி, கடைசி 11வது பிளேயரா முகமது சமி. ஸோ இந்த பிளேயிங் 11 தான் நம்ம இந்தியா இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் T20 ஆட்டத்தை கொல்கத்தா ஈடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாண்டுருக்காங்க. ஸோ இதில் இங்கிலாந்து அணி ஒட்டுமொத்தமாக பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி, அதே போல முகமது சமி இவங்க 2 பேரும் கம்பேக் கொடுத்திருக்கிறது இங்கிலாந்து அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு கடினமான சவாலாக தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ இந்த பிளேயிங் 11 ஜெயிப்பாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.